வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? ஸ்டோரி டைம் வித் வினிதாவிற்காக அன்புடனும் அக்கறையுடனும் நான் உங்க தோழி வினிதா உங்க கூட பேச வந்துட்டேன். நம்மள எத்தனை பேர் எப்பவோ யாரோ சொன்ன ஒரு வார்த்தைய செஞ்ச துரோகத்த இன்னைக்கும் மனசுக்குள்ள சுமந்துக்கிட்டே அலையுறோம். வெளிய பார்க்கும்போது நம்ம சாதாரணமா வேலை செஞ்சுட்டு இருக்கலாம். சிரிச்சுட்டு இருக்கலாம். ஆனா தனியா இருக்கும்போது அந்த பழைய நினைவுகள் நம்ம மனசுக்குள்ள ஒரு பாரமா வந்து உட்காரும் இல்லையா? நம்ம கையில ஒரு சின்ன கண்ணாடி கிளாஸ் ஒரு நிமிஷம் வச்சிருந்தா வலிக்காது. 1 மணி நேரம் வச்சிருந்தா கை வலிக்கும். அதே அந்த கிளாஸ நம்ம ஒரு நாள் முழுக்க வச்சிருந்தா கை மரத்து போகும் இல்லையா? நரம்புகள் எல்லாம் வலிக்க ஆரம்பிக்கும். கிளாஸும் மாறல, வெயிட்டும் மாறல. ஆனா நாம் அதை எவ்வளவு நேரம் பிடிச்சிருக்கோமோ அவ்வளவு தூரம் வலி அதிகமாகுது. நம்ம மனசுல வச்சிருக்கிற காயங்களும் அப்படிதான். அதை இன்னும் எவ்வளவு காலம் நாம சுமக்க போறோம்? இந்த பாரத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்காதா? கண்டிப்பா கிடைக்கும். அதுக்கு 2 வழிகள் தான் இருக்கு. ஒண்ணு மன்னிப்பு ஃபர்கிவ்னஸ். இன்னொன்னு மறக்கிறது லெட்டிங் கோ. இன்னைக்கு இந்த வீடியோல மன்னிக்கிறதுனாலையும் மறக்கிறதுனாலையும் நம்ம மனசுக்கு கிடைக்க போற அந்த 20 அற்புதமான பயன்களை பற்றி தான் ஆழமா பேச போறோம். இந்த வீடியோ உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய நிம்மதியையும் மன விடுதலையையும் தரும்னு நான் நம்புறேன். கையில ஒரு கப் காஃபி எடுத்துட்டு அமைதியான இடத்துல ஒரு ஹெட்ஃபோனை மாட்டிட்டு கேளுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம ஸ்டோரி டைம் வித் வினிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல மன்னிப்பு ஃபர்கிவ்னஸ் அப்படின்னா என்ன? பல பேர் நினைக்கிறாங்க மன்னிப்புங்கிறது நமக்கு துரோகம் செஞ்சவங்களுக்கு நாம கொடுக்குற பரிசுன்னு. இல்லைங்க, மன்னிப்புங்கிறது நம்மளுக்கு நாமளே கொடுத்துக்கிற விடுதலை. சரி, ஒருத்தரை நாம மனப்பூர்வமா மன்னிக்கும் போது நம்ம மனசுக்குள்ள என்னென்ன மாற்றங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாமா? 1. உள்ளுக்குள்ள தேங்கிய கோபத்தை கரைச்சிருது. ரெடியூசஸ் ஆங்கர். நாம ஒருத்தர் மேல கோபமா இருக்கும்போது உள்ளுக்குள்ள ஒரு நெருப்பை கையில பிடிச்சிருப்போம். அது அடுத்தவங்கள சுடுதோ இல்லையோ நம்ம கையை கண்டிப்பா சுட்டுக்கிட்டே இருக்கும். உள்ள கசப்பு நம்மள உள்ள இருந்து அரிக்கும். நாம அவங்கள மன்னிக்கும் போது அந்த கோபக்கனல் மெதுவா கரைய ஆரம்பிக்கும். கசப்புல இருந்து நமக்கு முழுசா விடுதலை கிடைக்கும். 2. மன அழுத்தம் மெதுவா குறையும். ஈசஸ் ஆங்ஸைட்டி. நமக்கு துரோகம் செஞ்சவங்கள பார்க்கும்போதோ அவங்க பேச்சை கேட்கும்போதோ நம்ம மனசு நம்ம இதயம் வேகமா துடிக்கும். கை கால்கள் பதறும். ஏன்? அந்த காயம் தந்த பதற்றம் ஆங்ஸைட்டி நம்மளை ஆட்டி படைக்குது. ஆனா சரி போகட்டும் போ அப்படின்னு நீங்க அவங்கள மன்னிக்கும் போது உங்களோட நரம்பு மண்டலம் அமைதியாகும். மனப்பதற்றம் மெதுவா தளரும். 3. மனசுமை லேசாகிறது. டிமினிஷஸ் டிப்ரெஷன். ஏன் எனக்கு இப்படி நடந்துச்சுன்னு நினைச்சு நினைச்சு அழுது மனசுக்குள்ள ஒரு பெரிய சோக பாறைய வச்சிருப்போம். அது மனசோர்வா மாறும். அதாவது டிப்ரெஷனா மாறும். மன்னிப்பு அந்த பாறையை உடைச்சு வருத்தத்தின் பாரத்தை குறைச்சு மனசை பஞ்சு போல லேசாக்கிடும். 4. மனமும் இதயமும் அமைதியடைகிறது. ரீஸ்டோர்ஸ் இன்னர் பீஸ். உலகத்திலேயே மிகப்பெரிய சொத்து எது தெரியுமா? இரவு படுத்த உடனே வர்ற நிம்மதியான தூக்கம். யாரோ ஒருத்தர் மேல வச்சிருக்கிற கோபம் அந்த தூக்கத்தை கெடுக்கும். நீங்க அவங்கள மன்னிக்கும் போது உங்க உள் மனசுல ஒரு சமாதானம் பிறக்கும். இனிமே அவங்க என் நிம்மதியை கெடுக்க முடியாது அப்படிங்கிற அசாத்திய அமைதி உங்க இதயத்தை தேடி வரும். 5. உணர்ச்சி நிலைத்தன்மை அதிகரிக்கிறது. இம்ப்ரூவ்ஸ் எமோஷனல் ஹெல்த். சில பேர் சின்ன விஷயத்துக்கு கூட டக்குன்னு கோபப்படுவாங்க, அழுவாங்க. ஏன்னா உள்ளுக்குள்ள ஏற்கனவே பழைய காயங்கள் ஆறாம இருக்கும். எப்போ நீங்க மன்னிக்க பழகுறீங்களோ அப்போ உங்களோட மனநலம் மேம்படும். உங்களோட உணர்ச்சிகளை நீங்களே கட்டுப்படுத்துகிற எமோஷனல் ஸ்டெபிலிட்டி உங்களுக்குள்ள உருவாகும். 6. பிறரை புரிந்து கொள்ளும் திறன் வளருது. ஸ்ட்ரென்தன்ஸ் எம்பதி. மன்னிக்க தெரிஞ்ச மனிதர்களுக்கு தான் அடுத்தவங்களோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிற கருணை மனம் இருக்கும். அவங்களும் ஒரு மனிதர் தான். ஏதோ ஒரு சூழ்நிலையில அறியாமையில தப்பு பண்ணிட்டாங்கன்னு மற்றவங்களோட பலவீனத்தை ஏத்துக்கிற பக்குவம் வரும்போது உங்களோட கருணை மனம் இன்னும் விரிவடையும். 7. வெறுப்பு சங்கிலி உடைகிறது. பிரேக் சைக்கிள் ஆஃப் ஹேட்ரட். அவங்க எனக்கு கெடுதல் பண்ணாங்க, அதனால நானும் அவங்களுக்கு கெடுதல் பண்ணுவேன்னு நினைச்சா அந்த பகை வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த வெறுப்பு சங்கிலிய உடைக்கக்கூடிய ஒரே ஆயுதம் மன்னிப்பு மட்டும்தான். நீங்க மன்னிக்கும் போது அந்த பகை அங்கேயே முடிவுக்கு வருது.
8. மன வளர்ச்சியை ஊக்குவித்தல். என்கரேஜஸ் மெச்சூரிட்டி. பழிக்கு பழி வாங்குறது சாதாரண மனுஷனோட குணம். ஆனால் தப்பு செஞ்சவங்கள மன்னிக்கிறது மாபெரும் மனித குணம். நீங்கள் ஒருத்தரை மன்னிக்கும் போது நீங்கள் அவங்கள விட ஒரு படி உயர்ந்து நிற்கிறீங்க. அது உங்களோட உண்மையான மெச்சூரிட்டியை காட்டும். 9. உறவுகள் சீராகின்றன. என்ஹான்சஸ் ரிலேஷன்ஷிப்ஸ். நம்ம நட்பு வட்டாரத்திலேயோ இல்லை குடும்பத்திலேயோ சின்ன சின்ன ஈகோ காரணமாக பல வருஷங்களாக பேசாமல் இருப்போம். ஒரு சின்ன மன்னிப்பு பல வருட பிரிவை ஒற்றை நொடியில் சரி செஞ்சிடும். குடும்பமும் நட்பும் மறுபடியும் வலுப்பெற இந்த மன்னிப்பு ரொம்பவுமே அவசியம். 10. மன விடுதலை கிடைக்கிறது. கிவ்ஸ் எமோஷனல் ஃப்ரீடம். கடைசியாக ரொம்ப முக்கியமானது மன விடுதலை. உங்களை காயம் செஞ்ச நபர் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு கைதியாக உட்கார்ந்துருப்பார். நீங்கள் அவங்கள நினச்சி கோபப்படும் போதெல்லாம் அவங்க ஜெயிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் அவங்கள மன்னிக்கும் போது நீங்கள் ஜெயிக்கிறீங்க. உங்கள் மனசை கட்டி போட்ட சங்கிலிகள் உடைஞ்சு உங்களுக்கு முழுமையான சுதந்திரம் கிடைக்கும். சரி, மன்னிப்பை பற்றி நம்ம இப்போ பார்த்தோம். ஆனால் பல பேரோட கேள்வி என்னன்னா, வினிதா, நான் அவங்கள மன்னிச்சிட்டேன், ஆனால் அவங்க செஞ்சதை என்னால் மறக்க முடியலையே, என் கண்ணு முன்னாடி அந்த நினைவுகள் வந்து போய்கிட்டே இருக்கே, அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. அங்கே தான் வர்றது நம்மளோட அடுத்த அஸ்திரமான மறக்கிறது, லெட்டிங் கோ ஆர் ஃபர்கெட்டிங். கடந்த கால நினைவுகளில் இருந்து எப்படி நம்மளை விடுவிச்சுக்கிறது, அதனால் நமக்கு என்ன பயன்கள்? அடுத்த 10 ரகசியங்கள் அதுதான், வாங்க கேட்கலாம். மறக்கிறது அப்படின்னா நமக்கு அல்சைமர் வியாதி வந்து எல்லாத்தையும் மறந்துடுறது இல்லைங்க. ஒரு நினைவை நினைக்கும் போது முன்பு நமக்கு வந்த வலி இருக்கு இல்லையா, அது இனிமே வராமல் இருக்கிறது தான் உண்மையான மறதி. கடந்த காலத்தை நாம் லெட்டிங் கோ செய்யும் போது என்ன நடக்கும்? நம்பர் 1, தேவையற்ற நினைவுகள் நீங்கும். கிளியர்ஸ் மென்டல் கிளட்டர். நம்ம வீட்டு கம்ப்யூட்டர்லேயோ இல்லை ஃபோன்லேயோ தேவையில்லாத ஜங்க் ஃபைல்ஸ் நிறைய இருந்தால் நம்ம ஃபோன் ஹேங் ஆகும் இல்லையா, அதை நாம் கிளியர் பண்ணுறோம். ஆமாம் தானே? அது மாதிரி தான் பழைய கசப்பான நினைவுகளை நாம் மறக்கும்போது மன சத்தம் குறைஞ்சு உள்ள ஒரு பெரிய ஸ்பேஸ், மென்டல் கிளியர் கிடைக்கும். 2வது, அதிக சிந்தனை குறைகிறது. ரெடியூசஸ் ஓவர் திங்கிங். அவங்க ஏன் என்ன அப்படி பேசினாங்க, நான் என்ன தப்பு பண்ணேன், ஒருவேளை நான் தான் அப்படி தப்பு பண்ணிட்டேனோ, நான் இப்படி செஞ்சுருக்கலாமோ அப்படின்னு இந்த ஓவர் திங்கிங் பல பேரோட தூக்கத்தை நிம்மதியை கெடுக்குது. கடந்த காலத்தை நாம் அப்படியே விட்டுட்டு நகரும்போது இந்த மனக்குழப்பம் தளர்ந்து ஓவர் திங்கிங் முற்றுப்பெறும். 3, பழைய வலிகள் மீண்டும் ஓடாது. ப்ரிவென்ட்ஸ் எமோஷனல் ரீப்ளே. நமக்கு நடந்த ஒரு கெட்ட விஷயத்தை நாம் திரும்ப திரும்ப நினச்சி பார்க்கும்போது அந்த தியேட்டரில் ஓடுற பழைய படம் மாதிரி நம்ம மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த நபர் நமக்கு ஒரு தடவை தான் துரோகம் பண்ணியிருப்பார், ஆனால் அதை நினச்சி பார்க்குற ஒவ்வொரு தடவையும் நமக்கே நாம் துரோகம் பண்ணிக்கிறோம். மறக்கும்போது அந்த காயங்கள் திரும்ப திரும்ப நம்மளை குத்தாது. அந்த எமோஷனல் ரீப்ளே நின்றுடும். 4, நிகழ்காலத்தில் கவனம் கூடுது. இம்ப்ரூவ்ஸ் ஃபோக்கஸ். நேற்று நடந்ததை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தால் இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கிற அழகான தருணங்களை நாம் தவற விட்டுடுவோம் இல்லையா? நம்ம குழந்தையோட சிரிப்பு, கணவர் இல்லை மனைவியோட அன்பு, நம்மளோட வேலை, எதுலேயுமே கவனம் இருக்காது. பழைய நினைவுகளை மறக்கும்போது தான் இன்னைக்கான வாழ்வுக்கு தெளிவு கிடைக்கும். நிகழ்காலத்தில் கவனம் கூடும். 5, குணமடையும் செயல்முறை தொடங்குது. என்கரேஜஸ் ஹீலிங். ஒரு காயம் ஆறி தழும்பா மாறணும் அப்படின்னா அதை அடிக்கடி கிள்ளி பார்க்கக்கூடாது. கடந்த கால நினைவுகளை அப்படியே விட்டுடணும். அப்போதான் மனசுக்குள்ள ஒரு சுய சிகிச்சை, செல்ஃப் ஹீலிங் நடக்கும். காயம் மெதுவாக ஆறத் தொடங்கும். 6, மனசக்தி வீணாகாது. சேவ்ஸ் மென்டல் எனர்ஜி. நமக்கு ஒரு நாளைக்கு குறிப்பிட்ட அளவு தான் மென்டல் எனர்ஜி இருக்குது. அதை தேவையில்லாத பழிவாங்கும் எண்ணங்களுக்கும் கவலைகளுக்கும் செலவழிச்சா உருப்படியாக எதையுமே சாதிக்க முடியாது. மறக்கும்போது அந்த மென்டல் எனர்ஜி பாதுகாக்கப்பட்டு நம்மளோட வளர்ச்சிக்கு பயன்படும். 7, நடந்ததை ஏற்றுக்கொள்ள உதவுது. ப்ரமோட்ஸ் அக்செப்டன்ஸ். ஏன் எனக்கு இப்படி நடந்துச்சு அப்படிங்கிற கேள்வியிலிருந்து சரி நடந்து முடிஞ்சிருச்சு, இதை மாற்ற முடியாது அப்படிங்கிற உண்மை ஒப்புதலுக்கு நமக்கு வர்றதுக்கு இந்த லெட்டிங் கோ ரொம்ப உதவியாக இருக்கும். 8, நல்ல எண்ணங்கள் வளருது. ஃபோஸ்டர்ஸ் பாசிட்டிவிட்டி. மனசில் இருக்கிற குப்பைகளை அள்ளினாதான் அங்கே நல்ல செடிகளை நாம் நட முடியும். பழைய கசப்புகளை மறக்கும்போது உள்ள நேர்மறையான எண்ணங்களும் புதிய நம்பிக்கைகளும் மலர ஆரம்பிக்கும். 9,
சிறிய விஷயங்களுக்கு காயப்படுத்தாது. ரெடியூசஸ் எமோஷனல் ட்ரிகர்ஸ். பழைய காயங்களோட சுத்துறவங்களுக்கு சின்னதா யாராவது ஏதாவது சொன்னா கூட டக்குன்னு காயப்பட்டுடுவாங்க. ஆனா நீங்க கடந்த காலத்தை மறந்துட்டீங்கன்னா உங்களை யாராலும் அவ்வளவு சீக்கிரம் காயப்படுத்த முடியாது. உங்க மனசு ஒரு பாறை மாதிரி உறுதியாகிடும். 10. புதிய வாழ்க்கைக்கு இடம் தருது. கிரியேட்ஸ் ஸ்பேஸ் ஃபார் growth. ஒரு கதவு மூடினாதான் இன்னொரு கதவு திறக்கும். பழைய நினைவுகளையே பிடிச்சுக்கிட்டு உட்கார்ந்திருந்தா வாழ்க்கையில அடுத்த கட்டத்திற்கு எப்பதான் நாம போறது? கடந்த காலத்தை மறக்கும்போது புதிய தொடக்கங்களுக்கும் புதிய மனிதர்களுக்கும் புதிய வெற்றிகளுக்கும் நம்மளோட வாழ்க்கையில வாசல் திறக்குது. சரி, இப்ப இந்த வீடியோவோட லாஸ்ட் பார்ட்டுக்கு நாம வந்துட்டோம். இவ்வளோ விஷயங்களையும் சுருக்கமா ஒரே வரியில சொல்லணும் அப்படின்னா, மன்னிப்பு உங்க மனசை சுத்தம் செய்யுது, மறக்கிறது உங்களோட மனசை சுமையிலிருந்து விடுவிக்குது. ஆமாங்க, சுத்தம் செய்கிற வீட்டில் மட்டும்தான் நிம்மதி இருக்கும். சுமையில்லாத மனுஷனால மட்டும்தான் வாழ்க்கையில வேகமா ஓட முடியும். மன்னிப்பும் மறப்பும் பலவீனத்தோட அடையாளம் இல்லை, அது மாபெரும் பலசாலிகளோட அடையாளம். இன்னைக்கு இந்த நிமிஷமே உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த பழைய பாரத்தை இறக்கி வைக்க ஒரு முடிவெடுங்க. யாரை மன்னிக்கணுமோ மனசார மன்னிச்சிடுங்க. எதை மறக்கணுமோ அதை அப்படியே மறந்துடுங்க. உங்க வாழ்க்கை உங்க கையில. இந்த வீடியோ உங்க மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியையோ இல்லை ஒரு தெளிவையோ தந்திருந்தா அதை கமெண்ட்ல என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இன்னும் பழைய நினைவுகளில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா அவங்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டோரி டைம் வித் வினிதாவிற்காக அன்புடனும் அக்கறையுடனும் நான் உங்கள் தோழி வினிதா. நன்றி, வணக்கம்.